மதி, ரேவதி, மலர்ன்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மாதிரி டயர்டா வந்த ராஜலட்சுமியும், மலரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன்." இதோ எடுத்துட்டு வரேன் அத்த." மதியம் அவங்கள பார்த்துட்டு, "என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" "ஆமா, வீட்ல பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, என்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு." "நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, அப்பப்போ உங்களுக்கு படபடப்பா வருதுன்னு. பேசாம இன்னைக்கே வாங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துரலாம்." "வேண்டாம், வேண்டாம். அவர்கிட்ட முதல்ல கேட்கணும். அவர் வேற வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வேற செஞ்சா கோவப்படுவாரு. அவர் கோவப்பட்டா கோவப்பட்டுட்டு போறாங்க. ஆனா நீங்க உங்களோட உடம்ப பார்த்தா மட்டும் தானே உங்களால நல்லபடியா இருக்க முடியும். இப்ப வேற உங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. இந்த வயசுலலாம் செக் பண்ண வேண்டியது செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும். தயவு செஞ்சு வாங்கலாம். என் அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. போதும் போதும், உன் அப்பாவெல்லாம் கம்பேர் பண்ணி என்கிட்ட இப்படிலாம் பேசாத. எனக்கே பயமா இருக்கு. நீ வேற எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவ போலிக்கே." "நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. வயசாயிடுச்சுனாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு இப்போலாம். ஆனால் அதுக்காக நம்ம செக் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்பவே மோசமாகவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கடைசியில் இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு நீங்கள் தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அவங்களாவது உச்சி கொட்டிட்டு போயிடுவாங்க. வலியை நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதனால தான் நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா நானே கூட உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். வந்ததுக்கப்புறமா வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கலாம்." "வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிட்டே வரேன். அவர் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பார். எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவரே பதட்டப்பட்டு அவரே என்னை கூட்டிகிட்டு போவார். பார்க்குறியா?" அப்படின்னு உடனடியாக அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக ரூமுக்கு போக, ஆனால் ரேவதியும், "நீங்கள் வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா சோகத்தோட வெளியே வந்து உட்கார போகிறாங்க. அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்ப போகிறாங்க. மறுபடியுமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களாவே வருத்தப்பட்டு உட்கார போகிறாங்க. இதுதான் நடக்க போது பாரு." மதியம், "இது நடந்தால் நம்ம அதை மாத்திரோன்னு கூடவா யோசிக்கக்கூடாதுன்னு" சொல்லும்போதே அங்கே சோகத்தோடு அதுக்குள்ளேயே வெளியே வந்துடுறாங்க லக்ஷ்மி. இதை பார்த்துட்டு மதியம் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க, "தேவையில்லாத தண்ட செலவு எதுக்கு பண்ணிக்கிட்டு வீட்லேயே இருக்கலாம், உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உண்மையாகவே எனக்கு ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு மதியம் முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்டை உயர்த்தி பேசணுன்றதுக்காகவே அவங்களுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே மறைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதியம், "இங்கே பாருங்கள், மற்றவங்களுக்கு உங்களோட உடம்பை பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு தோணும்போது நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவங்கள வர சொல்லுங்க." "ஆமாம்மா, தயவு செஞ்சு வாம்மா, நம்ம 4 பேரும் போயிட்டு வந்துடலாம்." "என்ன 4 பேரா?" "ஆமாம், தோ மலரணி வந்துட்டாங்க பாருங்க. நம்ம 4 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ என்னை பற்றி கவலைப்படுறேன்னு நல்லா புரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக என்னோடய புருஷனோட வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. நீ வேணா பாரு, நாளைக்கே மறுபடியுமே வந்து என்கிட்ட பேச வருவாங்க. வேணா நீ சரின்னு சொன்னனா நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோன்னா, நீ சொன்னதை கேட்டுட்டு நான் நாளைக்கு கூட அவர் கூட போயிடுவேன். ஆனால் நீ செக் பண்ண வரலன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன். என் அண்ணன் பேச்சை தான் கேட்பேன். பார்த்துக்கோ. நீ என்னடி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக வேணா நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வரேன். சரி வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்ல மதியும், "பரவாயில்லையே, உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போலயேன்னு" ரேவதியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இப்போ 4 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ராஜலக்ஷ்மி செம்ம ஷாக்கிங் கூட உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் மதியம் டாக்டர்கிட்ட எல்லா விவரத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் வந்தவங்கள பார்த்துட்டு மலரும், "அத்தை, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்கள் இருங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்ருங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாத்திரையை சாப்பிட்லான்னு உள்ளே போயிட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. மதியமே, "நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அதனால தான் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுல ரொம்ப சாதாரணமான விஷயம். மாத்திரை மருந்து மட்டும் ஒரு 2 மந்த்ஸ் நல்லா கண்டினியூஸாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணி பார்த்துடலாம். இருங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ரூமுக்கு போயிட்டு ராஜலக்ஷ்மி கிட்ட ஏதோ ஒன்று காட்டுறதுக்காக எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அப்போது அந்த நேரமாக பார்த்து அங்கே வந்த ராகவனும், "என்ன இது, டேபிள் ஃபுல்லாக மாத்திரை மருந்தாக இருக்குது. பாக்கியராஜ், பாக்கியராஜ் இன்னும் வரல. அவன் இன்னும் வரலையா? அப்போது இது எனக்காக அவன் வாங்கிட்டு வரலையா?" "ஆமாம், எந்த மாத்திரை மருந்து வீட்டில் இருந்தாலும் அது உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. வீட்டில் வேறு யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வராதா?" "என்ன என்ன ஒரு மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்கேன்?" "ஆமாம், நான் கோவமாக தான் பேசுவேன். இது எல்லா மருந்தும் எனக்கு தான்." "உனக்கா? உனக்கு யார் தந்தாங்க?"
வேற யார் தருவாங்க? டாக்டர் தான் தந்தாங்க. டாக்டரா? அப்போ நீ டாக்டரை பார்க்க போனியா? ஆமா, நான் டாக்டரை பார்க்க போனேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன ராஜலட்சுமி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் ஏன் முன்னாடியே குரல வசதி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்ன பேச்சை நான் கேட்டிருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்தே போயிருப்பேன். என்ன? இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? மலரு, இங்க வா. வரேன் மாமா. என்ன ஆச்சு? எதுக்காக இவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா? இல்லை, அத்தைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான், ரேவதி அக்கா, மதியம் எல்லாருமே சேர்ந்து தான் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். என்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் 4 பொம்பளைங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு வந்திருக்கீங்களா? வீட்டில் எவ்வளோ செலவாகுது? அங்கே வந்த மதியம் வீட்டில் 1000 செலவு இருக்கும். அந்த செலவெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? ஏன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து செக் பண்ணோம். அப்போது வீட்டு செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டாம்னா சொல்லிங்க. அவ்வளோ பைசா செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால செக் பண்ணி பார்த்தலான்னு வீட்டுக்கே வந்து செக் பண்ண வச்சு சொன்னீங்க. ஏன், உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு, அதுக்கே உங்களுக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அத்தையோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்களா? அவங்களுக்கு உங்களை விட 2-3 மடங்குக்கு மேலே சுகர் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு லோ பிபி இருக்கான். நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் முன்னாடியே செக் பண்ண வரலன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க மட்டும் ஏற்கனவே கேட்கும்போதே நீங்கள் போயிட்டு ஒரு செக்கப் பண்ணியிருக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவங்களும் உங்களை மாதிரி ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். நீ என்ன சொல்ல வர? ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டே நான் வீட்டில் இருக்க பணத்தை கரியாக்கிற விதமாக செக் பண்ணியிருக்கேன் நீ சொல்ல வரியா? நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. வீட்டில் பணம் செலவாக தான் செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு எப்படி உங்களோட ஆரோக்கியம் முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம். நீங்கள் வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை விட பல மடங்கு வேலையை இவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களோட உடம்பும் மோசமாக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் அதை பற்றி நீங்கள் யோசிக்கல? என்ன ராஜலட்சுமி, இவ என்கிட்டயே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்ன அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க? ஏங்க, அவள் சரியாக தானே பேசிக்கிட்டு இருக்கா? என்ன சரியாக பேசிக்கிட்டு இருக்காள? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீ என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. இல்லைங்க, நீங்கள் தான் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்திருக்கீங்க. நல்ல வேளை மதி வந்து என்னை வற்புறுத்தியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்படி மட்டும் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாளில் நான் செத்தே போயிருந்தாலும் போயிருப்பேன். ரொம்ப நன்றி. உன்னை இது வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ பேசுறது எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தான் எல்லாமே தப்பாக இருக்குது. நானுமே தப்பாக இருந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மதின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மதியை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஷாக்காக ராகவனுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவங்க அதே மாதிரி அசிங்கத்தோடையும் கோபத்தோடையும் நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்படி ஒரு விஷயத்த ராஜலக்ஷ்மி பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரேவதி கூட மலர் காதுகிட்ட போயிட்டு, பரவாயில்ல, மதியால் எங்கள் அம்மாவை மாற்ற முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் அவள் இந்த காரியத்தையும் செஞ்சுருக்கானா? கண்டிப்பாக இந்த வீடே இன்னும் கொஞ்ச நாளில் தலைகீழ மாறப்போது பாருங்க. நானும் மதி மாதிரியே இருக்க ஆசைப்பட்றேன். வீட்டுக்கு போயிட்டு முக்கியமாக அந்த தங்கராஜை நான் மாற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.